வெல்கம் டு துளிர் சேனல். ரொம்ப சிம்பிளா எப்படி குஸ்கா செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர்ல 3 ஸ்பூன் எண்ணெயும், 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகாயும், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியா ஒரு தக்காளியும், புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் அதை வதக்கிக்கலாம். குஸ்காக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1 கப் துளசி பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. துளசி பச்சரிசி அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போது இதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி 3 விசில் வச்சுக்கலாம். குஸ்கா எப்படி ரெடியாக இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும் போதே கமகமன்னு அவ்வளோ வாசனையாக இருக்குது. நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.